அதிமுகவுடன் கூட்டணி அமைத்த போதே கையெழுத்து இடப்பட்டு உறுதி செய்யப்பட்டதுதான் ராஜ்யசபா பதவி. ராஜ்யசபா தேர்தல் நாள் வரும்போது தேமுதிக சார்பாக யார் ராஜ்யசபா செல்ல உள்ளார்கள் என்பதை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்போம் என பத்திரிகையாளர்களின் கேள்விக்கு பதிலளித்திருக்கிறார் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த். ஆனால் அந்த பதவி நிச்சயமாக தேமுதிக துணை பொதுச் செயலாளரும் பிரேமலதாவின் சகோதரருமான சுதீஷுக்குத்தான் என அடித்து சொல்கிறார்கள் தேமுதிக வட்டாரத்தில். இதன் மூலம் அவரின் 16 ஆண்டு கால கனவு நிறைவேறியிருப்பதாகவும் கூறியிருக்கிறார்கள். என்ன பின்னணி, விரிவாக பார்ப்போம். நடிகர் விஜயகாந்த் ரசிகர் மன்றத்திற்கென தனி கொடி 2000ஆம் ஆண்டில் இதே நாளில் அறிமுகப்படுத்தப்பட்டது. கொடி அறிமுகப்படுத்தப்பட்டு 25 ஆண்டுகள் முடிவடைந்த வெள்ளி விழாவையொட்டி தேமுதிக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கொடியை ஏற்றி கொடிநாள் உறுதிமொழியை எடுத்துக்கொண்டார். கேப்டன் முரசு மாத இதழையும் captain.com என்ற இணையதளத்தையும் தொடங்கி வைத்து நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த போதுதான் ராஜ்யசபா இடம் குறித்து பேசியிருக்கிறார். இந்த நிலையில் தேமுதிக வட்டாரத்தில் இது குறித்து பேசும்போது அந்நியார் கூறியதை போல நாடாளுமன்ற தேர்தலின் போதே ராஜ்யசபா இடம் குறித்து முடிவு செய்யப்பட்டு விட்டது. அது மட்டுமல்ல, அது சுதீஷாருக்கு தான் என்பது முடிவாகிவிட்டது. ராஜ்யசபா சீட்டுக்காகத்தான் அப்போது பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் இழுபறி ஏற்பட்டது. ஆனால் அதிமுக கடைசியில் ஒப்புக்கொண்டார்கள். அதனால்தான் எங்களுக்கு கணிசமான வாக்கு வங்கி உடைய கள்ளக்குறிச்சி தொகுதியையும் நாங்கள் விட்டு கொடுத்தோம். தேமுதிக தொடங்கப்பட்ட போதே மாநிலத்தில் கேப்டனும் மத்தியில் அவருக்கு உதவியாக சுதீஷாரும் இருப்பார் என பேசி முடிவெடுக்கப்பட்டது. அதனால்தான் 2006 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடாமல் 2009 நாடாளுமன்ற தேர்தலில் கள்ளக்குறிச்சி தொகுதியில் சுதீஷார் போட்டியிட்டார். 1,32,000 வாக்குகளை பெற்றார். 2014 நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் சேலத்தில் போட்டியிட்டு லட்சம் வாக்குகளை பெற்றார். 2019 தேர்தலில் அதிமுகவை உள்ளடக்கிய தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் மீண்டும் கள்ளக்குறிச்சியில் போட்டியிட்டு 3 லட்சத்திற்கு அதிகமான வாக்குகளை பிடித்து 2வது இடத்தை பிடித்தார். 2024 தேர்தலிலும் தேமுதிகவுக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. வெற்றி சாத்தியமா என்கிற கேள்வி ஒருபுறம், மறுபுறம் அந்த நேரத்தில் அவரின் உடல்நிலையும் கொஞ்சம் சரியில்லை. அதனால்தான் போட்டியிடாமல் தவிர்த்தார். அதனால்தான் அப்போது ராஜ்யசபா இடத்துக்கான கோரிக்கையை தலைமை வலுவாக்க வைத்தது. அதன்படி சுதீஷார் ராஜ்யசபா எம்பியாக இருக்கிறார். கேப்டனின் சுதீஷாரின் 16 ஆண்டு கால கனவு நிறைவேறப் போகிறது. அதற்கான அறிவிப்பு விரைவில் வரும் என்கிறார்கள்.